தூய்மை துறைமுகம் என்று இதற்கு பேர் வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் குப்பையாக இருந்தது. அந்த குப்பையை தாவேகா தூய்மைப்படுத்தியது. ஏன்னு உங்களுக்கு தெரியும். விசில் என்கின்ற சின்னத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சுத்தத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். துறைமுகத்திலையும் குப்பை இருந்தது. அந்த குப்பையை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கு. அது கமாண்டர் விஜயகுமார் அவர்களுக்கு தெரியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதையும் நாம் சுத்தப்படுத்தி விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியை குப்பைகள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கின்ற ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. அவர் கூற்றுப்படியே குப்பை என்றாலும் கூட இது ஆரோக்கியமுள்ள மக்கும் குப்பை. மக்கும் குப்பை எப்பொழுதுமே உரமாக அடுத்து பயிர்களுக்கு பயன்படும், பயிர் விளைச்சலுக்கு பயன்படும். மக்கா குப்பை எதற்கும் பயன்படாது, மற்ற உயிர்களைத்தான் பறிக்கும். எங்களை பொறுத்தளவில் அவர்கள் சொன்ன பாணியிலேயே சொல்லுகிறோம், நாங்கள் குப்பைகள் தான், மக்கும் குப்பைகள். அவர்கள் மக்கா குப்பைகள். இந்த நாட்டிற்கு பெரிய கேடு. இந்த மக்கா குப்பைகளை தான் வருகின்ற காலங்களில் மக்கள் அகற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.